ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் 18ஆம் தேதியானது கிரக நிலைகள் அமைய மாற்றம் ஏற்படுது. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் முக்கியமாக பண்ணணும் பண்ணக்கூடாது, மேலும் சில பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகுது, அந்த விஷயங்கள் என்ன, மேலும் ஏதாவது கெட்ட பலன் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரம் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி என்பவர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலைநயம் மிளிரும் சுக்கிர பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் ரிஷப ராசி. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் அவர் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செயலையும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யுங்க. தொழில் தொடர்பான விஷயத்தில் இருந்து தடைகள் விலகி ஓடும். சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாகவே நகர்ந்து செல்றாரு. மேலும் இதனால் எடுத்து வைத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்திர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வேலை செய்ய இடத்துல ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல அமர்றாரு. இதனால் பிரச்சனைகளை பெரிதாக எண்ணாமல் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. அதிக டென்ஷன் ஆனால் உடல் நலம் கெடும். மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் சதுரங்க விளையாட்டை போல சாகசமான காரியங்களை செய்து அதில் வெற்றி பெறுவீங்க. மேலும் புதிய தொழில்களில் முதலீடு செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதே போல் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 1வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் அவர் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை நிகழ்த்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வீங்க. ஆடை அணிகலன்கள் மட்டுமல்லாமல் நகையும் வாங்குவீங்க. மேலும் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் காதலித்த பெண்ணையை கைப்பிடித்து சந்தோஷத்தில் திளைத்து போவீங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல அமர்றாரு. இதனால் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் அமர்றாரு. இதனால் ஆலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வீங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் எதுவுமே ஏற்படாது. வராது என்று நினைத்த கடன் வந்து சேரும். உடல்நலம் சிறிய அளவில் பாதிக்கப்படும். திருமண முயற்சிகள் சற்று இழுப்பறையான பின்னரே சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுங்க. மேலும் அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்து படியே திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். கடையை விரிவுபடுத்த போன்ற முயற்சிகளை இந்த வாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். மேலும் விருந்தினர்கள் வருகை இருக்கும். அலுவலகத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் அனைத்துமே நடக்குங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 5, 8. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 7 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். எதிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும். திறமையாக எதையும் சமாளிக்க
சமாளிப்பீங்க. திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும். செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். வழக்குகளில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த உரசல்கள் அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் முன்னேற்றம் நிறைய விதமான விஷயம் நடக்கும். மேலும் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து உற்சாகத்தை ஏற்படுத்தும். இன்னும் சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலுமே சாதகமான முடிவை பெறுவீங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமான காரியங்களை செய்து அதில் வெற்றியும் பெறுவீங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கி மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வியில் முன்னேற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டலட்சுமியை வணங்கி வர மனதில் தைரியம் பிறக்கும். பண கஷ்டங்கள் குறையும். குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஷபராசி அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த அஷ்டலட்சுமி அம்மன்கள் அனைவருமே உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தையும் மேன்மையையும் உங்கள் வாழ்க்கையில் கூடிய விரைவிலேயே கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நடைபெற இருந்த சுப காரியங்கள் அனைத்துமே தடை தாமதங்களுக்கு பிறகு சிறப்பாக நடக்கும். மேலும் முக்கிய பணிகளில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும். மற்றவர்கள் உயர்வை கண்டு பொறாமை கொள்ளாதிருப்பது ரொம்ப நல்லதுங்க. தீவிர முயற்சி செய்தாலுமே இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க தாமதமாகும். வியாபாரத்தில் புதிய விரிவாக்க திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது. வெளியூர் பயணங்கள் போகும்போது எதிர்பாராத போக்குவரத்து பிரச்சனைகள் ஏற்படும். தாய் வழி உறவுகளால் எந்தவித உதவியும் இருக்காது. இன்னும் சிலருக்கு காரிய தடைகள் கால தாமதங்கள் காரணமாக பின்னடைவுகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு பணியில் முன்னேற்றத்தை அடைய முயற்சி எடுக்கும். மேலும் வேலைப்பளவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொலைதூர பயணங்களை ஒத்தி போடுவது நல்லது. வாழ்க்கையில் முன்னேற்றகரமான புதிய வழிகள் தென்படும். ஆனாலுமே அது எட்டாத கனியாகவே இருக்கும். மேலும் இந்த நாட்களில் சீருடை பணியாளர்கள் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையோடு இருக்காவிட்டால் விபத்தில் சிக்க நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. வேலைப்பளு காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். வீட்டிலேயே உறவுகளோடு இருப்பதால் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என குழந்தைகளோடு ஆனந்தம் பொங்கும். இன்னும் சிலருக்கு அஜீரண தொல்லைகள் ஏற்பட்டு மருத்துவரிடம் செல்ல நேரிடும். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாமதமாக கிடைக்கும். மேலும் மிருகசீரிஷம் 1 மற்றும் 2 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை சீராக இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க. இன்னும் சிலருக்கு வீட்டில் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் சூழ்நிலை காரணமாக தள்ளி போகலாம். போக்குவரத்து பிரச்சனைகள் காரணமாக பயணம் செய்ய முடியாத நிலைகள் வரக்கூடும். இது நாள் வரை இருந்து வந்த பயங்கள் மறைந்து மனதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எதையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்த தனவரவு ஏற்பட சிறிது காலம் பிடிக்கும். அரசு கடன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசு பணியாட்களுக்கு வேலைப்பளு கூடும். ஆனாலுமே பாராட்டுகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு வாகன வசதிகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்படும். அதன் காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்குமே 18ஆம் தேதி, அதாவது 18/2/2025 தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் நிறையவே இருக்கும். அதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.